ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். இன்றைக்கி நாம் எஸ்பிஐலேருந்து வெளிவந்திருக்க பிஓ, அதாவது ப்ரொபேஷனரி ஆஃபீஸுக்கான ஃபுல் டீட்டெயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிஓ போஸ்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 541 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஜூன் 24லேருந்து ஜூலை 14 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. வாங்க நாம் இப்போ இந்த பிஓ போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வைப் சேனல் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பிஓ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 541 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸு பிரித்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு 80 வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 73 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 135 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் அன்ரிசர்வ்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா 203 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 541 வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த பிஓ, அதாவது ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு. ஸ்டேட் பேங்க்லேருந்து வெளியே வந்திருக்க பிஓ போஸ்ட்டுக்கு கேண்டிடேட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் மூலிமா தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாம், அண்ட் நெக்ஸ்ட்டு ஆன்லைன் மெயின் எக்ஸாம், தேர்ட் பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ குரூப் எக்ஸசைஸ் மூலமாக கேண்டிடேட்ஸை வந்து இந்த போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டின்னு வந்து கொஷின்ஸாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்னு 1 hour கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாம். மெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டெஸ்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இந்த அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க்ஸ் வைக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் 40 கொஷின் இருக்கும். இதுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இதுக்கு நம்பர் ஆஃப் கொஷின் 30 அண்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 60, 45 மினிட்ஸ் வந்து டியூரேஷனாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஷின் இருக்கும், 60 மார்க்கு, 45 டியூரேஷன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4th. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் உங்களுக்கு 40 கொஷின் கேட்பாங்க. மார்க் பார்த்தீங்கன்னா 20 அண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 40. மொத்தமாக வந்து உங்களுக்கு 170 கொஷின்ஸ் இருக்குது. மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மார்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் மொத்தமாக 3 hours இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் இருக்குது. டிஸ்கிரிப்டிவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது உங்களோட ரிப்போர்ட்ஸு, சுச்சுவேஷன் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் நீங்கள் வந்து 50 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 250 மார்க் வந்து மெயின் எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த குரூப் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மார்க் 20 மார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 30 மார்க் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 50 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அண்டு ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 750 அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பிஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 21 ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 years கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 10 years கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 13 years கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 15 years கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா 5 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இந்த பிஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்பிஐலேருந்து கண்டக்ட் பண்ணுற பிஓ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைனுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், விழுப்புரம். இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அதை பார்த்து அப்ளை பண்ணுறப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிஓ போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வேலிடான இமெயில் ஐடி வச்சுக்கோங்க, கரண்ட் இமெயில் ஐடி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கான கால் லெட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியில் தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ வேலிடான கரண்ட்டில் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி கொடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.